விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ மல்லியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த நிஷா சும்மா இருப்பாங்களா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. என் அக்காவை தள்ளி விட்டது இந்த மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ லேடிஸ் போலீஸ் தான் வந்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் விஜய் இருக்கிறாங்க. அவங்களோட செகண்ட் மனைவி எங்கே அவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் தான் இப்போ மல்லியுமே வந்துடுறாங்க. ஏன்னா மல்லியை நீ ஹாஸ்பிட்டல் வராத, அன்னபூர்ணி பெரியம்மா வீட்டுக்கு போ, உனக்கு எதிராக இந்த எதிரணிகள் சதி வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. நான் மல்லி கேட்குறதா இல்லை, நான் ஏன் ஓடி ஒழியணும், என் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை, நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலுமே வந்துடுறாங்க. இப்போ அந்த போலீஸுமே மல்லியை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ மனோகருக்கு உண்மை தெரியவுமே மனோகர் இப்போ மல்லியை ஜாமீனில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறாங்க. போலீஸ்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. மல்லியை ஜாமீனில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்க தங்கச்சி ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக அவங்கள வெளியில் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மல்லியோட நிலைமை இவ்வளோ பரிதாபமாக ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. அவங்க பேசாமல் அன்னபூர்ணி பெரியம்மா வீட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மல்லிக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. ஏன் விஜய் தேவையில்லாமல் இந்த ராஜியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க? கூட்டிகிட்டு வந்த 2 நாள்லேயே மல்லிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிறப்பவே ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ரேணுகாவோட கண்டிஷனுமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க உயிர் பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸுமே ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரேணுகாவுக்கு வேறு எதுவும் ஆகாது. ஏன்னா ரேணுகாவோட கேரக்டரை ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்க அப்படிங்கிறதால ரேணுகாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இந்த ரகு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ரேணுகாவை பொன்முட்டை இடுற வாத்து அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ ரேணுகாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா தன்னோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும், தனக்கு பணம் கிடைக்காது அப்படிங்கிறதால ரேணுகாவை காப்பாற்றுறதுக்காக டாக்டர் கிட்ட பேரம் பேசுகிறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் ரேணுகா சரியாயிருவாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.